friends, இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின் நாம பார்த்துட்டு இருக்கிறது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கோட கிளாஸஸ் தான். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் கிளாஸஸில் இது நம்மளோட தேர்ட் கிளாஸ். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸையும் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மோட்ஸ் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ செட்டில்மெண்ட்லையும் இதே வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ மோட்ஸ் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர்ஸ் அண்டர் லோடிங் நடக்கும்போது ஷியர் ஃபெயிலியர்ஸ் எதனால நடக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரலாக ஷியர் ஃபெயிலியர் எப்படி நடக்கும்னா, இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நேரோ ஃபுட்டிங் ஆஃப் ஷாலோ டெப்த் ரெசிஸ்டிங் ஆன் ஸ்ட்ராங் டென்ஸ் சாயில் தட் ஆர் ரிலேட்டிவ்லி இன்கம்ப்ரசிபிள். அதாவது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாலோ டெப்த்தில் தான் இருக்குது, கம்மியான டெப்த்தில் தான் இருக்குது. நேரோ ஃபுட்டிங், அதாவது ரொம்பவே சின்ன சைஸ் ஆஃப் ஃபுட்டிங்கு, நேரோவாக இருக்குது ஃபுட்டிங்கு. ஆனால் ஸ்ட்ராங் டென்ஸ் சாயில், இது வந்து ஸ்ட்ராங் டென்ஸ் சாயிலில் இந்த ஃபெயிலியர் வந்து நடக்குது. தட் இஸ் ரிலேட்டிவ்லி இன்கம்ப்ரசிபிள் ஃபெயிலியர் நடக்குது. இந்த இது வந்து எங்கே நடக்கும், இந்த ஃபெயிலியர் வந்து ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் எங்கே நடக்கும்னா டென்ஸ் சாயில், இதுதான் அதோட கீவேர்டு. டென்ஸ் சாயில் ஒரு ஸ்டிஃப் கிளேயில் தான் இந்த ஃபெயிலியர் நடக்கும். ஏன்னா அதில் நம்ம செட்டில்மெண்ட் வந்துட்டு இங்கே ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஷியர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் பாருங்கள். ஃபார் த வீக்கர் ஆர் மோர் compressible soil and wider or deeper footing, the failure may be taken as a local shear failure or punching shear failure. It is the characteristics by the well-defined slip lines below the footing but extending only in the short distance into the soil marks. ஸோ இது ஒன்றுமே இல்லை, நம்ம மீடியம் டென்ஸ் சாயிலில் தான் இது வந்து நடக்கும். கிளே ஆஃப் மீடியம் கன்சிஸ்டன்சி, அதாவது மீடியம் கன்சிஸ்டன்சி இருக்கும் மீடியம் சாயில். இது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம டென்ஸ் சாயிலில் நடக்கும் இந்த ஃபெயிலியர். இது மீடியம் சாயிலில் தான் இந்த ஃபெயிலியர் நடக்கும். இந்த ஃபெயிலியர் வந்து இதுக்கு எதனால் நடக்கும்னா வீக் சாயில்னாலையும் மோர் கம்ப்ரசிபிள் சாயில்னாலையும் தான் நடக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து வைடராகவோ டீப்பராகவோ இருந்துச்சுன்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் பாருங்கள், பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷினாக எக்ஸாம் ஏரியா கொஷின், இந்த இடம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இட் இஸ் ஹைலி கம்ப்ரசிபிள் சாயில். தி பஞ்சிங் மோட் ஆஃப் ஃபெயிலியர் ரிசல்ட்ஸ் லோக்கல் ஆஃப் அ வெல் defined slip line below the footing. Vertical movement of the footing is primarily compressive of soil below the footing with the soil on the side not being involved. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்பவே லூஸான சாண்டில் இந்த ஃபுட்டிங் நடக்கும், செட்டில்மெண்ட் ஆகும் நமக்கு. அதாவது நம்மளோட சாயில் இது காலம் இது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட இதுதான் ஃபுட்டிங்கும். இங்கெல்லாம் நமக்கு சாயில் நடக்குது. இந்த சாயில் வந்து இங்கே இருக்கிற சாயில் வந்து லூஸ் ஆயிலாக இருக்கனால இது உள்ளே போயிட்டே இருக்கும், பஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த இதுதான் நமக்கு சொல்கிறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக இந்த சைட்டில் இருக்கிற சாயில்னால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஃபுட்டிங்கு கீழே இருக்கிறதுனால நமக்கு ஃபெயிலியர் நடக்கும். ப்ரைமர்லி கம்ப்ரெஷன் ஆஃப் சாயில்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அக்கர் இன் லூஸ் சாண்ட் ஆர் சாஃப்ட் கிளேஸில் இது நடக்கும். பாருங்கள், இது ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஷியேஷன் தான் டேப்லெட் காலமில் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர், லோக்கல் ஷியர் ஃபெயிலியர், LSF GSFன்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து கிரேட்டர் தென் ஆஃப் 36 இருக்குது. இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் 28 டிகிரி இருக்குது. ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் வந்துட்டு லெஸ் தென் 5%. இங்கே வந்து 10 to 20% இருக்குது. ஐடி, அதாவது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 70% அதிகமாக இருக்குது. இங்கே வந்துட்டு 20% வந்து கம்மியாக இருக்குது. ஈயோட வேல்யூ வைட் ரேஷியோ வந்து லெஸ் தென் ஆஃப் 0.55 இருக்குது. இங்கே கிரேட்டர் தென் ஆஃப் 7.5 இருக்குது. ஸோ டோட்டலாகவே இதுக்கு வந்து நமக்கு சேஞ்சஸ் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ரேங்கினோட ஃபார்முலாஸ் பார்த்தோம், ஸ்கெம்டனோட ஃபார்முலாஸ் பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் தெசாகியோட ஃபார்முலாஸ் பார்த்தோம், அப்புறம் ஸ்கெம்டனோட ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ ரேங்கின் கூட நமக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காரு. அதே பியரிங் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. இவர் தெசாகியோட ஃபார்முலாஸையும் ஸ்கெம்டனோட ஃபார்முலாஸையும் அனலைஸ் பண்ணி இவர் வந்து ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து டெப்த் ஆஃப் ஃபுட்டிங்கான ஃபார்முலாஸ் இவர் கொடுத்துருக்காரு, பியரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலாஸும் இவர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் பார்ப்போம். அக்கார்டிங் டு த ரேங்கிஸ் ஃபார்முலா, the depth of footing D is equal to Q by R 1 minus sin phi divided by 1 plus sin phi dash இருக்குது. இந்த sin phi dashன்றது எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் ஷியரிங். பையனா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், ஆனால் phi dashன்றது எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் ஷியரிங். ஸோ Q by R 1 minus of sin phi dash plus 1 plus sin phi dash, மேலே மைனஸு கீழே ப்ளஸ் வருது, ஸ்கொயரில் இருக்குது. இதில் காமான்றது இன்டென்சிட்டி ஆஃப் சாயில்னு உங்களுக்கு தெரியும், Q வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங்னு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபார்முலா. இது வந்து காமா, Q by காமா.
Next வந்துட்டு ultimate bearing capacity of footing with the center load depends upon the central load எதெல்லாம் depends ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா unit weight, shear strength and deformations characteristics of soil. ஸோ யூனிட் weight டிபெண்ட் ஆகிருக்குது, shear strength டிபெண்ட் ஆகிருக்குது, deformation characteristics டிபெண்ட் ஆகிருக்குது, சைஸு, சேஃபு, டெப்த்து அண்ட் ரஃப்னஸ் ஆஃப் ஃபுட்டிங் இதெல்லாமே இது டிபெண்ட் ஆகிருக்குது. சைஸே, சேஃபு, டெப்த்து, அதோட ரஃப்னஸ் எவ்வளோ இருக்குதுன்றது டிபெண்ட் ஆகிருக்குது. டெப்த் ஆஃப் வாட்டர் டேபிளும் இனிஷியல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனையும் டிபெண்ட் ஆகியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆகிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் டேபிள்னா அதோட பேரிங்ஸ் கெப்பாசிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் டேபிள் ஆன் பேரிங் கெப்பாசிட்டி. when the soil is cohesionless, soil வந்து cohesionless இருக்கும்போது நமக்கு 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. water lies below the failure zone of table, water table lies below the failure of zone, water table base of footing, water table at the ground surface. இது மாதிரி 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து water table below the failure zone, failure zoneக்கு பிலோவாக இருக்கும்போது QF ஓட வேல்யூ வந்துட்டு QF is equal to gamma DNF plus 0.5 gamma dash BNF என்னன்னு சொல்கிறாங்க. அதே வந்து வாட்டர் டேபிள் வந்துட்டு நமக்கு அட் பேஸ் ஆஃப் த ஃபுட்டிங்கோட பேஸ்லேயே இருந்துச்சுன்னா இது பேஸ்லேயே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஃபுட்டிங்கோட ஃபெயிலியர் நடக்கிற இடத்துல, அது எந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்குதோ அதுக்கு பிலோவாக இருக்கும்போது, இப்போ இந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்குது அதுக்கு பிலோவாக நமக்கு வாட்டர் இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அட் பேஸ்லேயே நமக்கு வாட்டர் இருக்கும்போது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பேஸ் ஆஃப் த ஃபுட்டிங் QF is equal to gamma DNQ plus 0.5 gamma dash plus NR. இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள் வாட்டர் டேபிள் அட் த கிரவுண்ட் சர்ஃபேஸில் நமக்கு வாட்டர் டேபிள் இருக்குது. நம்மளோட ஃபுட்டிங் வந்து கீழே இருக்குது, நமக்கு இங்கே மேலேயே கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இது இப்போ என்னென்னா QF is equal to gamma dash DNQ plus gamma WD plus 0.5 gamma BN gamma இது NR இதான் வேல்யூ நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இதுலேருந்து நம்ம ஒரு இது கன்க்ளூட் வரும். என்ன வரும்னா ஃபார் இன்டர்மீடியட் பொசிஷன் ஆஃப் வாட்டர் டேபிள் லீனியர் இன்டர்போலேஷன் for reduction is to be made by introducing a correction factor. இதனால நமக்கு வாட்டர் டேபிள் சேஞ்சஸ் ஆகிறதுனால நம்ம வந்து கரெக்ஷன் ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட ரெய்னி சீசனில் ஒரு வாட்டர் டேபிளும் சம்மர் சீசனில் ஒரு வாட்டர் டேபிளும் இருக்கும். அப்போ வந்து நம்ம சேஞ்சஸ் வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எல்லா கேல்குலேஷனையும் ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா RW1 RW2ன்றது தான். இப்போ இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்முலாஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா QU is equal to CNC plus gamma DNQ into R1 plus 0.5 gamma B NR RW2. இப்படி நம்ம ஃபார்முலாஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் RW1 RW2ன்றது என்னன்னு சொல்கிறாங்க. 0.5 1 plus sigma W1 by D, R2 is equal to 0.5 1 plus sigma Z W2 by Dன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஆனால் இங்கே வந்து நமக்கு W1 W2ன்னு மாறுது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னா 2 வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது. பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபுட்டிங் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபுட்டிங் தான் இதான் வித்து. ஃபர்ஸ்ட் வாட்டர் டேபிள் செகண்ட் வாட்டர் டேபிள் வந்து இங்கே இருக்குது, இந்த ஃபுட்டிங்க்கு மேலே இருக்குது. அடுத்த வாட்டர் டேபிள் வந்து இந்த ஃபெயிலியர் ஜோனுக்கு கீழே இருக்குது. இப்போ இங்கே ஒரு வாட்டர் டேபிள் லெவலில் இருக்குது, இங்கே ஒரு வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டிங்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பியரிங் கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணும்போது நம்மளோட கரெக்ஷன் ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதை வந்து Z1ன்னு வச்சுக்கிறோம், இது Z2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலாவில் இதான் Z1 Z2 இதான் வித் ஆஃப் ஃபுட்டிங்கு, D இருந்து டெப்த் ஆஃப் ஃபுட்டிங்கு. ஸோ சாண்டி ஆர் கிரேவல் சாயிலுக்கு வந்து 50% எஃபெக்டிவாக இருக்கும். கிளேலி சாயில் வந்து நெக்லிஜிபிள் பண்ணுறோம், இந்த கரெக்ஷன் ஃபேக்டரை நெக்லிஜிபிள் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட்டில்மெண்ட்னா என்னென்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபார் த ஃபவுண்டேஷன் அண்ட் கோர்ஸ் கிரெயின் சாயில் தி செட்டில்மெண்ட் ஷுட் பி எஸ்டிமேட்டட் கரஸ்பாண்ட் டு தி ஃபுல் டெட் லோட், லைவ் லோட் அண்ட் விண்ட் லோட். So clay permanent loading 50% of live loading taken as permanent live along with the full dead loads. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபார் கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு அதோட செட்டில்மெண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு. டெட் லோடுனா உங்களுக்கு அந்த வெயிட் ஆஃப் த எலமெண்ட், நம்ம ஃபவுண்டேஷனோட செல்ஃப் வெயிட்டு. லைவ் லோடுனா அது மேலே வந்து நமக்கு வரக்கூடிய வெயிட்டு. விண்ட் லோடுன்றது உங்களுக்கு தெரியும், பில்டிங்கில் நம்ம வந்து ஹைரைஸ்ட் பில்டிங்கில் நம்ம விண்ட் லோடு வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு இதே கிளே சாயிலுக்கு வந்துட்டு பர்மனெண்ட் லோட்ஸ் வந்து 50% ஆஃப் லைவ் லோடு எடுத்துப்போம், டெட் லோடு வந்து ஃபுல்லாகவே எடுத்துப்போம்.
ஸோ அலோவபிள் செட்டில்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம அலோவ் பண்ணணுன்றது இருக்கும். டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் வில் பி நியர்லி ஈக்குவல் டு 75% ஆஃப் மேக்ஸிமம் செட்டில்மெண்ட். தி அலோவபிள் செட்டில்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் சாயில், ஃபவுண்டேஷன், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் சிஸ்டம், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதோட டைப், எவ்வளோ டைப் ஆஃப் சாயில், எந்த டைப் ஆஃப் சாயில், இப்போ அது சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி என்னன்றது டிபெண்ட் பண்ணியும், ஃபவுண்டேஷனோட டைப்பை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலி சாண்டுக்கு வந்து நம்ம 25 mm தான் அலோவ் பண்ணுவோம். அதே வந்து கிளேக்கு வந்து 40 mm அலோவ் பண்ணுவோம். இப்போது டைப் ஆஃப் ஃபுட்டிங்க்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் இருக்கணும், பர்மிசிபிள் லிமிட்ஸ் இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சாண்டை பார்த்தோம். சாண்டு 25 mm, கிளே வந்து 40 mm பார்த்தோம். இப்போ டைப் ஆஃப் ஃபுட்டிங்க்கு செட்டில்மெண்ட்ஸ், ஐசோலேட்டட் ஃபுட்டிங்காக இருந்துச்சுன்னா சாண்டு ஒரு ஹார்ட் கிளேக்கு வந்து 50 mm இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் கிளேக்கு வந்து 75 mm அலோவ் பண்ணலாம். அதே வந்து ராஃப்ட் ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா சாண்டு ஒரு ஹார்ட் கிளேக்கு வந்து 75ம், பிளாஸ்டிக் கிளேக்கு வந்து 100ம். அப்போ வந்து ராஃப்ட் ஃபுட்டிங்கில் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு அதிக அளவுக்கு நமக்கு பியரிங் கெப்பாசிட்டியை ரெசிஸ்ட் பண்ணுன்றனால. இப்போது வந்து நம்ம தெசாகியோட ஃபார்முலாவோட நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கெம்டனும் ஃபார்முலாஸ் கொடுக்குறோம். ஸ்கெம்டன் பெர்ஜமும் ஃபார்முலாஸ் கொடுக்குறாங்க. அது வந்து SSC = SI + SSC + SSன்னு கொடுக்குறாங்க. ஸோ இது SSC SI SS என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இன்டர்மீடியட் செட்டில்மெண்ட், இமீடியட் செட்டில்மெண்ட். SIன்றது இமீடியட் செட்டில்மெண்ட், SIன்றது உங்களுக்கு இமீடியட் செட்டில்மெண்ட். இது SCன்றது வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட், SCன்றது ஷியர் செட்டில்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் செட்டில்மெண்ட்னா என்னன்றது பார்ப்போம். SI = QB 1 - μ² / ES × IW. IWன்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர், 0.88 ஃபார் ரிஜிட் சர்க்குலர். Q வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் லோடு, ES வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ 0.82 ஃபார் ரிஜிட் ஸ்கொயர், 1.06 ஃபார் ரிஜிட் ரெக்டாங்குலர். L/B யோட வேல்யூ வந்து 1.5 இருக்கும்போது 1.70 ஃபார் ரிஜிட் ரெக்டாங்குலர். நான் வந்து இந்த இது ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை எப்படி எடுத்துக்கணுன்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட்னா ஃபார்முலாஸ் பார்ப்பாங்க. SSC = C × CC / 1 + E0 H log σ0 + delta sigma / σ0. இதில் சிசின்றது கம்ப்ரெஷன் இண்டெக்ஸு, ஹெச்ன்றது திக்னஸ் ஆஃப் கம்ப்ரெசிபிள் லேயரு, சின்றது கரெக்ஷன் ஃபேக்டர், E0 இனிஷியல் வாய்ட் ரேஷியோ, σ0 எஃபெக்டிவ் ஓவர்பர்டன் ப்ரெஷர், டெல்டா சிக்மான்றது வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆன் ஃபுட்டிங். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபார்முலாஸில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் என்னென்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெஷர் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஃபுட்டிங்கில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா, இதே வந்துட்டு நமக்கு கொகஷன் லெஸ் சாயில், அதாவது சாண்டோ ஒரு கிராவலோ அந்த சாயில் நீங்கள் எடுத்துக்கும் போது அதோட ப்ரெஷர் வந்து இப்படி ஆகுது. இது வந்து டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது சென்டரில் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆகுது, சென்டரில் மேக்ஸிமம் ஆகுது, ஃபுட்டிங்கோட கார்னரில் வந்து நமக்கு மினிமம் ஆகுது. சாண்டுக்கும் கிளேவருக்கும், அதாவது கொகஷன் லெஸ் சாயிலுக்கு ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருக்குது. ஆனால் கொகஷிவ் சாயிலுக்கு, அதாவது சில்ட்டுக்கோ கிளேக்கோ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அதாவது சென்டரில் வந்துட்டு நமக்கு மினிமம் ஆகும், ஃபுட்டிங்கோட கார்னரில் வந்து நமக்கு மேக்ஸிமமாகவும் நமக்கு ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஸோ செட்டில்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு நம்ம புது டாப்பிக்காக நம்மளோட டாபிக் உள்ள போகலாம். இப்போ வரைக்கும் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் தான், ஜஸ்ட் மேலே இன்ட்ரடக்ஷன், இது என்னென்ன இன்ட்ரடக்ஷன் நடக்குது, ஓவர்வியூ தான் நம்ம பார்த்தோம், ஃபவுண்டேஷனோட ஓவர்வியூ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அந்த டாபிக் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.